ஸ்டார்டிங்ல விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன உடனேயே ஃபர்ஸ்ட் கதி கலங்கின ஒரு ஆளு சீமான் தான். ஃபர்ஸ்ட் ஓட்டு எல்லாமே அங்க போக ஆரம்பிச்சிருமே, அதுவும் கொத்து கொத்தா கலண்டு கலண்டு அங்க போயிட்டு இருக்காங்க. ஊரு எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன். தெற்கு மேற்கு வடக்குன்னு எல்லாம் மொத்த வாஷ் அவுட் ஃபுல்லா கேங்கே வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. கட்சியோட சேனல் இப்ப நானும் பிரைவேட் சேனல், நான் என்ன வேணாலும் போடலாம், என்ன கேட்க மாட்டேன். ஆனா ஒரு கட்சியோட ஒரு சேனல் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை அடி டார்கெட் பண்ணுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்கன்னு பார்க்கணும். குழந்தைய ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், அதனால அதை குழந்தைய இப்பதான் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், நீங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும். சரி ஸ்கூல்ல இன்னைக்கு போய் சேர்க்கிற, நாளைக்கு காலேஜ்ல சேர்த்துருவியா, நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா, இன்னைக்கு தான் அரசியலுக்கு வர, இறங்கி வேலை செய்ப்பா. 2031 முதலமைச்சராகு, ஒரு வருஷத்துல சிஎம் ஆகுனா என்ன நம்ம பேசவே முடியல. இல்ல நீங்க சொல்றல அந்த மாதிரி தற்கொலை கூட்டமான ஒரு கூட்டத்துக்குள்ள நம்மளால பேசி கருத்தியல பேசவே முடியாது. ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அது திமுகவை கண்டித்து தான் ஒரு அறிக்கை. இது அறிவு திருவிழாவா இல்ல எங்களை தாவேக்காவை திட்ட திருவிழாவான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல அவங்க கட்சிகளை அறிவு இருக்கான்னு தெரியல. ஒருத்தர்லாம் இன்னைக்கு ஒரு நபர் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட்டை போட்டு தெலுங்கு வருட பிறப்புக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல நியூ இயர் அப்படின்னு கேட்கிறான். இவனுக்கு தான் முதல்ல அந்த அறிவு திருவிழா இவனை தான் அனுப்பியிருக்கணும். விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே, நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஓணம், கர்நாடகா பண்டிகை, தெலுங்கு நியூ இயர் இது எல்லாத்துக்கும் அரசு விடுமுறை கிடையாது, ரத்து அப்படின்னு அறிவிக்க சொல்லு. தைரியம் இருந்தா அறிவிக்க சொல்லு. தேர்தல் பிரச்சாரம்னு வந்துட்டா எல்லா தலைவரும் பம்பரமா சொல்லுவாங்க. சீமான் கவர் பண்ணுவார், ஒரு வேனை எடுத்துட்டு அங்கேயே தூங்கி டக்கு 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 டக்குன்னு போவார். விஜய் கவர் பண்ணுவாரா? நீ உனக்கு சனிக்கிழமை லீவா பார்த்து உனக்கு கூட்டம் வரைக்கிறது பெருமை இல்ல, வீக் டேஸ்லயும் உங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டம் வருது இல்ல, அதை நீ வர வைக்கணும். நம்மளோட சீமான் அவர்கள் தான் சொன்ன மாதிரி 0ல இருந்து ஆரம்பிச்ச ஒருத்தர் கட்சி அப்படியே படிப்படியா கொண்டு வராரு. 2%, 5% அப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு 8% வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டாரு. இது வரைக்குமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அவருக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர் சப்போர்ட் நிறைய இருக்கு. விஜய் ரசிகர்கள் அப்ப இருந்தவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனா அரசியலுக்கு வந்த அந்த கொள்கை அறிவிச்சல இருந்து சீமான் அவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு வந்ததுல இருந்து தான் அவங்களோட தாக்குதல் வேகமே ரொம்ப உக்கிரமா மாறுது. சோ அவரோட ஸ்டாண்ட் என்ன, அவரோட உண்மை முகம் என்ன, எதுக்காக விஜயை போட்டு இப்படி அடிக்கிறாங்க? இல்ல, அவரு ஸ்டாலினை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடிக்கிறாருன்னு சொல்றதெல்லாம் இந்த தாவேக்கா டீம் வார் ரூம் செட் பண்ண நரேட்டிவ். ஓகே, அப்படிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து சாட்டை துரைமுருகன்லாம் அவங்க சேனல்ல பார்த்தா தெரியும். அந்த பார்த்த டேட்டுக்கும் நீங்க அந்த வீடியோ எடுத்து பார்த்தாலும் தெரியும். இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சீமானும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. அதுக்கப்புறமும் அவங்க அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா அது இதோட கோத்து விட்டாங்க. காரணம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல விஜய் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன உடனேயே ஃபர்ஸ்ட் கதி கலங்கின ஒரு ஆளு சீமான் தான். என்ன ஸ்டாண்ட் எடுத்தாருன்னா, நம்ம வந்து எப்படியாவது உள்ள சேர்ந்துடலாம், பேசிக்கலாம். நேர்ல பார்த்ததெல்லாம் உண்மைதான். 2 பேரும் கார்ல பேசினது எல்லாமே உண்மைதான். அவரு பேசியிருக்கிறது, சவுக்கு சங்கர் பேசினது எல்லாமே உண்மைதான். பேசுறது எல்லாமே ஓகே எல்லாம் ஆயிருக்கு. அப்பவே சீமானுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு திராவிட அரசியலை கையில எடுக்க போறாரு அப்படின்னு. அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறது எல்லாத்தையுமே. விஜய் பத்தி பேசுறது எல்லாமே. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, என் தம்பி வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என் தம்பி எந்த ஐடியாலஜியை கையில எடுத்தாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்துச்சுல்ல. அது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தான் வருது. அப்ப இவங்க திடீர்னு இவரு திராவிடமும் தமிழ் தேசியம் சொன்ன உடனே இங்க போய் உட்கார்ந்தோம்னா 0 ஆயிரும் இவருடைய கெரியர் ஐடியாலஜி எல்லாமே. ஒரு மண்டைய கழுவி கீழே மண்டைய கழுவி வச்சிருக்கோம்ல ஒரு 4-5 பேர், அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு உடனே இவருக்கு கோவம் வந்துருது. இல்ல நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு. 2வது பயம் என்னன்னா, இவர்கிட்ட தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது சீமான்கிட்ட வந்து ஒரு மக்கள் மொழி ஒண்ணு இருக்கு. ஐடியாலஜி வேற, மக்கள்கிட்ட டைரக்டா கனெக்ட் பண்ற அந்த ஒரு மொழி இருக்குல்ல, அது சில பேர்கிட்ட தான் இருக்கும். அது இவர்கிட்ட இருக்கிறதுனால அதை பிளஸ் ஆக்கிக்கிட்டு இந்த யங்ஸ்டர்ஸும் ஃபர்ஸ்ட் ஓட்டை இவரு போட்டு விட்டுருவாங்க. 2வது வாட்டி சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் இவருக்கு பெரிய அளவுல பெரிய வெற்றி இல்ல. இப்ப இந்த ஓட்டெல்லாம் சரிஞ்சிருமே, ஃபர்ஸ்ட் ஓட்டு எல்லாமே அங்க போக ஆரம்பிச்சிருமே, அதுவும் கொத்து கொத்தா கலண்டு கலண்டு அங்க போயிட்டு இருக்காங்க. ஊரு எனக்கு தெரிஞ்சு விழுப்புரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன். தெற்கு மேற்கு வடக்குன்னு எல்லாம் மொத்த வாஷ் அவுட், மொத்தமா வாஷ் அவுட் நாம் தமிழர் கட்சியில அந்த டைம் ஃபுல்லா கேங்கே வெளியில போக ஆரம்பிச்சிருச்சு. வேட்பாளர்ல தேர்வுல குளறுபடி அது இதுன்னு போக ஆரம்பிச்ச உடனே இவருக்கு ரொம்ப பயம் அதிகமாயிருச்சு. அப்ப நமக்கு எதிரில இருக்க எதிரிய ரொம்ப டேமேஜ் பண்ணி டம்மி பண்ணாதான் எலெக்ஷன்ல நம்ம ஒரு அந்த ஓட்டை நம்ம தக்க வச்சுக்க முடியும் அப்படின்ற ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு விஜய் இறங்கி அடிக்கிறது. வேஸ்ட் அது ஒண்ணுமே இல்ல,
போகாதீங்க அப்படின்னு இறங்கி அடிக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் அங்க அங்க யாரும் போயிடக்கூடாதுங்கிறது தான். ம். நீங்க இவங்களை விட்டுட்டு நீங்க திமுக அதிமுக அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ம். இவர் பேசுற வார்த்தைகள் எல்லாமே தாவேகாவுக்கு பாசிட்டிவ் ஆயிக்கும். சீமான் வீடியோவை இவங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஓகே. சீமான் வந்து வழக்கம் போல திமுகவை அடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா ஆ. சீமான் வீடியோ எல்லாத்தையும் தாவேகா ஃபயர் விட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கும். ம், ம். அதனாலதான் இவர் இங்க இறக்கி இப்போதைக்கு இவரோட முதல் எதிரி திமுக கிடையாது, தாவேகாவை தான். கண்டிப்பா. ஒரு தாவேகாவோட நம்ம என் ஓட்டு அங்க போயிருச்சுன்னா பிரச்சனை இல்ல, அசிங்கம் இல்ல. ஆ, ஓட்டு பெர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா அசிங்கம் இல்ல. பாமக தானே பிரச்சனை. ம், ம். குறைஞ்சிக்கிட்டு வரதான் ஒரு மேடைக்கு மேடை இப்ப புலம்பிக்கிட்டு இருக்காரு. ம். அது குறைஞ்சிச்சுன்னா நம்ம ஏறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நடிகருக்காக நம்மளோட குறைஞ்சிச்சுன்னா இமேஜ் டேமேஜ்னா போட்டு இறங்கி அடிக்கிறது எல்லாமே. சாட்டை முதற்கொண்டு எல்லாரையும் இறங்கி ஒரு சேனல் ஒரு கட்சியோட சேனல். இப்ப நான்லாம் பிரைவேட் சேனல், ம், ம். நான் என்ன வேணாலும் போடலாம், என்ன கேட்க மாட்டேன். ஆனா ம். ஒரு கட்சியோட ஒரு சேனல் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை அடி டார்கெட் பண்ணுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம. கண்டிப்பா. இப்ப இன்னொரு அரசியல் கிரிட்டிக் சொல்லியிருந்தாரு. சீமானுக்கு இந்த 8% எப்படி வந்ததுன்னா, ஆன்டி டிஎம்கே பேசிதான் வந்துச்சு. திமுக எதிர்ப்புனாலதான் வந்துச்சு. ஆனா சீமான் இப்ப பார்த்தோம்னா தாவேகாவை தான் எதிர்க்கிறாரு. இந்த போக்கே ரொம்ப ஆபத்தானது. அவரோட வாக்கு சதவீதம் கண்டிப்பா குறையும்னு ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு. காரணம் வந்து அவருக்கு செல்வாக்கு இல்லாம இல்ல, அவரோட பாதையை மாத்திட்டாரு. விஜயை தாக்குறதுனால வாக்குகள் குறையும், அவர் திமுக தாக்குனா கண்டிப்பா அடுத்த எலெக்ஷன்ல வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? சீமான் தப்பு பண்றாரா? திமுகவோட எதிர்ப்பு வாக்கு மட்டும்லாம் சீமானுக்கு வரல. ம். அதிமுக மேல இருந்த அதிருப்தி வாக்குகளுமே தான் சீமானுக்கு போயிருக்கு. 2021% அதிகமானது காரணமே 2 பேருடைய வாக்குகளும் பல தொகுதிகள்ல மூணாவது இடம் வந்திருக்காங்க. 2 பேரோட வாக்குகளும் இவருக்கு போயிருக்குன்னு தான் காரணம். அது இயல்பாவே எல்லா இடத்தையுமே ஆளுங்கட்சி மேல ஒரு கோபம் இருக்கும். அந்த வாக்குகள் சிதறதான் செய்யும். ஏற்கனவே நம்ம திமுக ஓட்டு போடணுமா, ஏற்கனவே ஆட்சியில இருந்திருக்காரு, நம்ம யாரை சூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இவர் வராரு, இவர் பண்ணலாமே, அந்த அடிப்படையில தான் வாக்குகள் போயிருக்கு. இப்ப அதான் நான் முன்னாடி சொன்னதுதான். இவருக்கு வந்து என்னன்னா இப்ப எதிர்க்க வேண்டியது திமுக அதிமுகவா அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப திமுக காரன் போய் தாவேகா ஓட்டு போடுவானா? அதிமுக காரன் போய் திமுக ஓட்டு போடுவானா? அப்ப அவங்களோட ஓட்டு வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இருக்கிறதுலே தமிழ்நாட்டுல மட்டும்தான், இந்தியாவிலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஓட் பூத் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க கட்சினா அது தமிழ்நாட்டுல மட்டும்தான் அதிமுக திமுக மட்டும்தான். இன்னும் சில கட்சிகள் இங்கதான் ஓட் பூத் அதிகமா இருக்கு. இங்க வந்து நீங்க கள்ள ஓட்டே போட முடியாது அவ்வளவு சீக்கிரத்துல. போட்டா அந்த கட்சியை தான் மொத்த கேப்சர் பண்ண வேண்டியிருக்கும். வெளியில இருந்து எவனும் வர முடியாது. இப்ப மற்ற ஸ்டேட்ல நடக்கிற மாதிரி கொத்தா வெளியில இருந்து வந்து ஓட்டு போட முடியாது. நீ 4 பேர் வரலாம், 3 5ஆவதா ஒருத்தன் வந்தானா யாரா நீ கோமாளி கொண்டு வந்து ஊருக்குள்ளே பார்த்ததுலன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து பொழப்பாங்க, ஓடிட்டு அடிச்சிருவாங்க. அப்ப இந்த பூத் வந்து இவங்ககிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த தெருவுல எத்தனை பேர் இருக்கா எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இவன் நம்ம அசைக்கவே முடியாது, இவன் நீங்க தொடவே முடியாது. மாறா டபுள் மைண்ட்ல ஒருத்தங்க சுத்திக்கிட்டு இருக்கான்ல தாவேகாக்குள்ள, அவனை சிந்திக்க வைக்கிற வேலையை தான் இப்ப சீமான் கையில எடுத்திருக்காரு. நீ அவன் அங்க போனா நீ போயிருவ, அவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்ற நெரேட்டிவ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது. அங்க போயிட்டா நீ முடிஞ்சு, உனக்கு நீங்க வந்துரு, அங்க போகாத, எனக்கு ஓட்டு போட்டோம் எனக்கே ஓட்டு போடு அப்படின்றது எல்லாமே அதுதான். ஆனா அது கேக்குமா, அந்த கூட்டம் கேக்குமா கேட்காதாங்கிறதெல்லாம் அவருக்கு கவலையே கவலை. இங்க இருந்து அடிக்கிறதுதான் கவலை. இப்ப பல்வேறு நபர்கள் சொல்றாங்க சீமான் அவர்கள் திமுக பி டீம், அவரு திமுகக்காக தான் அவர் வேலை செய்யறாரு. இப்ப திமுகவால நேரடியா விஜய் தாக்க முடியாது, அவங்க கொஞ்சம் இமேஜ் பாக்குறாங்க. இப்ப சட்டமன்றத்திலே தாவேகா தலைவர்னு தான் சொல்லியிருப்பாரு முதல்வர் விஜய்னு யாருமே சொல்லல. ஒரு இமேஜ் பாக்குறாங்களோ அதனால சும்மா ஒரு இவங்களை வச்சு அடிப்போம் அப்படின்றதுனால சீமான் வச்சு தாக்குறான்னு சொல்லலாம். திமுக பி டீமா? மு.க. ஸ்டாலின் அவருடைய வாயில இருந்து சீமான்னு முதல்ல என்னைக்காவது ஏதாவது இல்ல, அதுல வந்தது. அப்ப அவரே பேர் சொல்லாதவ அவரை கூட்டு போய் இவர் அடிப்பாரா? இல்ல, அதான் சொல்ற நரேட்டிவ் அப்படிதான் இருக்கு. கூப்பிட்டு வச்சு மு.க. ஸ்டாலின் அவருடைய வாயில இருந்து சொல்ற 2 கேரக்டர் தான். ஒண்ணு எடப்பாடி பழனிசாமியை அடிப்பாரு, இல்லைன்னா அதிமுகவுல அமைச்சர்கள் யாரையா அடிப்பாரு, அப்படி இல்லைன்னா பாஜகவுல மேலிடத்தை தான் அடிப்பாரு. மோடி, அமித்ஷா, இல்ல நிர்மலா சீதாராமன், அவ்வளவுதான். இங்க கீழே இருக்கிற அண்ணாமலை பேரை கூட சொல்ல மாட்டாரு, நாயனார் நாகேந்திரன் பேரை கூட சொல்ல மாட்டாரு. நாயனார் நாகேந்திரன் பேசுனாங்கன்னா இங்க இருக்கவங்க நெக்கலா சிரிப்பாங்க. அவங்க அதேதான் எடப்பாடி பழனிசாமி அந்த கேட்டகரியில சேர்க்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன பையன் குரல் கொடுத்தா கூட திரும்ப பதில் சொல்றாரு. அப்படி ஒரு தலைவருக்கான ஒரு இது இருக்குல்ல, எல்லாரோட விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல, அதாவது சில மோசமான விமர்சனங்கள்லாம் இருக்கும், நியாயமான விமர்சனங்களுக்கு பதில் சொல்லலாம். சும்மா ஒருத்தரை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்க போய் அவங்கள பேசினீங்கன்னா அவங்க ஈஸியா வளர்ந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிற அந்த மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கும். அதனால இவங்களுடைய கெரியரை பார்க்கும்போது இந்த ஒரு 50-60 வருஷம் பழைய கட்சி அது. எத்தனை நடிகர்களை பார்த்திருக்கிறாங்க,
வந்த உடனே எதிர்த்த உடனே ஒருத்தர் எதிர்த்தா அவங்கள போய் பேசணுமா என்ன, நீ பாப்பா பொறுமையா வாங்க வாங்க பேசுவோம் அப்படின்ற ஹேண்டில் தான் இங்க இருக்கும். அது நீங்க நல்லா கவனிச்சா அதிமுகவிலேயே நிறைய பேரு இங்க விஜய் பேரையே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த தம்பியா புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிதான் சொல்லுவாங்க. பேரை உச்சரிக்கவே மாட்டாங்க. அது சீமானாவே ஆகட்டும் அப்படிதான் பண்ணுவாங்க. அண்ணாமலை பேரையே கூட எடப்பாடி பழனிசாமி ஸ்டார்டிங்ல சொல்லல. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப 1 to 1 தாக்குதல் நடக்கும்போது தான் போகுது. இந்த 1 to 1 தாக்குதல் நடக்கும்போது ஈஸியா ஒரு ஆள் எக்ஸ்போஸ் ஆயிருவாரு. அந்த எக்ஸ்போஸ் எல்லாம் என்னால நீ எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுன்னு விரும்புவாங்க. அதனால சீமான் பேரையே இதுவரைக்கும் சீமான் ஸ்டாலின் அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தா, சாட்டை ஒருமையில பேசாத கருத்தா, எதிரில உட்கார வச்சு பார்த்து பேசி அனுப்புறாங்கல்ல, அது அவ்வளவுதான். அந்த டீசன்ட் பாலிடிக்ஸ் தான். சாதாரணமா நேத்து வந்த ஒருத்தர்கள்லாம் நேத்தெல்லாம் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி என் தாலி அறுத்துட்டான். மாவட்ட செயலாளர்னு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஃபோன் பண்ணி, எங்க தலைவருக்கு வாய்ப்பு கொடு. எதுக்கு கொடுக்கணும்? இது நீங்க எங்க குழந்தைங்க, குழந்தை மாதிரிங்க நாங்க. நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க மேல வர முடியும் அப்படின்னா. ஒரு குழந்தைய ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம். அதனால அத குழந்தைய இப்பதான் ஸ்கூல்ல சேர்க்கிறோம். நீங்க தான் வாய்ப்பு கொடுக்கணும். சரி, ஸ்கூல்ல இன்னைக்கு போய் சேர்க்கிற, நாளைக்கு காலேஜ்ல சேர்த்துருவியா? நாளை கழிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவியா? இன்னைக்குதான் அரசியலுக்கு வர, இறங்கி வேலை செய்ப்பா. 2031 முதலமைச்சராகு. ஒரு வருஷத்துல சிஎம் ஆகுனா என்ன, நம்ம பேசவே முடியல. இல்ல நீங்க சொல்றல அந்த மாதிரி தற்கொலை கூட்டமான ஒரு கூட்டத்துக்குள்ள நம்மளால கருத்தியல பேசவே முடியாது. அப்ப அந்த மாதிரி கூட்டத்தை நம்ம எப்படி உடனே வளர்த்து விடுறது? ஒரு பெரிய தலைவர் போய் எப்படி பேசி வளர்த்து விட முடியும்? ஓகே, அது பாடுதான் இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. இந்த பகுதியில இறுதி கேள்வியா, சீமான் அவரோட வாக்கு சதவீதம் என்ன ஆகும் 2026ல? குறையும். கேள்வியே முடிக்கல, அதுக்குள்ள அது எல்லாருமே அது அவருக்கே தெரிஞ்சிச்சுன்னா குறையும் குறையும் குறையும். ஏன்னா வேட்பாளர்களே இன்னைக்கு இல்லாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. ஏதாவது ஒரு மாவட்டத்துல ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவர் தான் வேட்பாளர் அந்த மேடையில அறிவிச்சுட்டு போற நிலைமை ஆயிருச்சு கட்சி. அதான் அநியாயம், நான் கேள்வியே முடியல. அதுக்குள்ள நான் எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா போன எலெக்ஷன்ல சின்னம் கிடைக்கல, கேன்சல் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் தராங்க. அப்ப கூட அடிச்சு புடிச்சு அப்படியே மேல வந்தவர். அப்ப அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை. கடைசி வரைக்கும் கோர்ட்டு பதில் சொல்லவே, தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியா ஏதோ ஒரு சின்னத்தை வாங்கி பரபரன்னு வேலையை ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட சேர்த்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஓட் பர்சன்டேஜ் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறாங்கன்றப்போ அதே மாதிரி தானே இன்னும் இந்த சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷன் மாதிரி தானே எல்லாமே கை கிடைச்சிருச்சு. அந்த வாயில எடுத்து சாப்பிடும் போது ஒரு ஆள் தடுக்கிறாருன்னா அந்த கோவம் எப்படி இருக்கும்? அந்த தடுக்கிற ஆள் தான் விஜய். அங்கீகாரம் கொடுத்துருச்சு. நீ ஒரு நல்ல கட்சி, அங்கீகாரம் உனக்கு இனிமே விவசாய சின்னம் உனக்கு தான் அப்படின்லாம் கொடுத்துருச்சு. சீமான் உண்மையிலேயே நியாயமான ஆள்லாம் என்ன பண்ணணும்னா, மேடைக்கு மேடை அவர் என்ன பேசுவாரு, எதுக்கு எல்லா கட்சிக்கெல்லாம் சின்னம் கொடுக்குறீங்க, நம்பர் கொடுங்க. திமுகனா நம்பர் 1, அதிமுக நம்பர் 2, இப்படி எண் வரிசையில கொடுங்க. எதுக்கு சின்னம், ஒரே சின்னத்தை மட்டும் எதுக்கு கட்சி கொடுக்குறீங்கன்னு பேசினவரு, இந்த சின்ன விவசாய சின்னம் கொடுத்தோன்னு எனக்கெல்லாம் வேணாம், நான் பொது சின்னத்துல நின்று எனக்கு எந்த சின்னம் வேணாலும் கொடுத்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு பேச வேண்டியதானே. அப்படி பேச மாட்டாரு. ஆனா அவருக்கும் ஒரு தேவை இருக்கு. அதனால இப்ப எல்லாமே கைக்கு வந்துருச்சு. விவசாயம் சின்னம் கைக்கு வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா வாக்கு சதவீதம் ஏற வேண்டிய நேரத்துல இப்படி குறுக்க தம்பி கட்டையே போடுறாரு. அப்ப அவருக்கு கோபம் வருது. ஏன்னா இப்ப தேர்தலையே மைக்கு கொடுத்தாங்க. அந்த நேரம் பார்த்து கோட்டோட படத்தோட பாட்டு வேற வந்துருச்சு. என் தம்பி எனக்கு தான் போட்டான்னு நல்லா ஒரு கதையை விடுத்தாரு. என் தம்பி எனக்கு தான் போட்டாரு, எனக்கு தான் மொத்த கூட்டமா அடிச்சுது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால மைக் சின்ன ஓரளவுக்கு ட்ரெண்ட் ஆயிருச்சு. அதுக்குள்ள விவசாய சின்னம் வந்துருச்சு கைக்கு. அப்ப இது இந்த வாட்டி எலெக்ஷன்ல ரொம்ப குறையும். தன்னை அடையாளப்படுத்திக்கணும், தன்னை மீடியாவில பேசும் பொருள் ஆக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் மண்ணு மாநாடு, மலை மாநாடு, கல்லு மாநாடுன்னு இஷ்டத்துக்கு எதையாவது நடத்திக்கிட்டு இருக்காரு. இறுதியா ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். விஜய் அவர்கள் அந்த சிறப்பு பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு அமைதி. இன்னைக்கு இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது திமுகவை கண்டித்து தான் ஒரு அறிக்கை. இது அறிவு திருவிழாவா இல்ல எங்களை தாவேக்காவை திட்ட திருவிழாவான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவங்க கட்சிகளை அறிவு இருக்கான்னு தெரியல. ஒருத்தர்லாம் இன்னைக்கு ஒரு நபர் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட போட்டு, தெலுங்கு வருட பிறப்புக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல நியூ இயர் அப்படின்னு கேக்குறான். இவனுக்கு தான் முதல்ல அந்த அறிவு திருவிழா இவனை தான் அனுப்பி இருக்கணும். தெலுங்கு திராவிட கட்சினா திராவிடம்னா என்ன? நீயும் திராவிடம் தமிழ் தேசியம் தானே வைக்கிற கொள்கையில. திராவிட மொழிகள்னா என்ன? நம்மளோட சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாமே. அப்ப இங்க பெருவாரியான மக்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு லீவ் விடுவாங்கல்ல. இப்ப நீங்க தமிழ்நாட்டு பார்டர்ல இருக்கிற ஏரியாவை கவர் பண்ணுங்க. திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், இந்த மாதிரி சில மாவட்டங்கள்லாம் இருக்கு. இங்க எல்லாம் தமிழ் பேசி இருக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. கும்மிடி பூண்டியில மேக்சிமம் தமிழ் ஆளுங்க, தெலுங்கு ஆளுங்க தான் மேக்சிமம் தெலுங்கு ஆளுங்க இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாம் அரசு விடுமுறைன்னு போது நம்ம விட்டுதானே ஆகணும்.
அப்ப இந்த எந்த மக்கள் இங்க அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள இங்க திராவிடம்னு சொல்லும் போது அந்த ஐடியாலஜி இப்படிதான் நடக்கணும். இங்க கர்நாடக மக்கள் அதிகமா இல்ல தமிழ்நாட்டுல, அதனால அந்த அந்த பண்டிகைக்கு விட முடியாது. ஒரு யதார்த்தம். இதை கூட புரிஞ்சுக்கல. ஆந்திராவுல போய் தமிழ் நியூ இயருக்கு லீவ் விடுவாங்களா? அவன் விடலன்னா நம்ம ஏன் விடக்கூடாது? அவன் விட மாட்டான். அதுக்காக நம்ம நம்ம அவன் கொள்கை திராவிடம் இல்லைல்ல, நம்ம கொள்கை தானே திராவிடம். உன் கட்சி கொள்கை தானே திராவிடம். நீதான் விடணும். சரி, அப்ப நான் என்ன கேட்கிறேன், விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே, நான் ஆட்சிக்கு வந்த உடனே ஓணம், கர்நாடகா பண்டிகை, தெலுங்கு நியூ இயர், இது எல்லாத்துக்கும் அரசு விடுமுறை கிடையாது, ரத்து அப்படின்னு அறிவிக்க சொல்லு. தைரியம் இருந்தா அறிவிக்க சொல்லு. தேர்தல் வாக்குறுதியில கூட சொல்லு அப்படின்னா பேச்சு இல்ல. ஓட்டு விழாது விழுமா? எடுத்து எரிஞ்சு அடிச்சு ஓட விட்டுருவாங்க. நேத்துல 2 நாள் முன்னாடி பாக்குறேன், ஃபெலிக்ஸ் அவருடைய ரெட்பிக்ஸ் சேனல்ல ஒரு மலையாளி உட்கார்ந்துருக்காரு. வாய்க்குசாம போய் சொல்றாங்க, கேரளாவுல விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம், கூட்டணி வைக்க போறாங்களாம், அடுத்து அவங்கதான் சிஎம். கேரளா மக்கள்னா அவ்வளவு முட்டாளா? அதுல இன்னொரு பொய், மோகன்லாலும் மம்முட்டிக்கும் வராத கூட்டம் விஜய்க்கு அங்க கேரளாவுல வருதான். இவர் எத்தனை வாட்டி கேரளா போயிட்டு வந்தாரு? மம்முட்டியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுமா? ஒரு கேரளாவோட ஒரு பெல்ட்டை மம்முட்டி வச்சிருக்காரு. அப்படியே அந்த கண்ணூர் பெல்ட் ஃபுல் பெல்ட் அவர் வச்சிருக்காருன்னா, இந்த பக்கம் மோகன்லால். ஆனா 2 கூட்டமும் இவங்கள மாதிரி வார் மாதிரி ஆன்லைன்ல அடிச்சுக்காது. இந்த நீயா நானா ஃபேன் சண்டெல்லாம் அங்கெல்லாம் இருக்காது. படமா பார்ப்போம், அரசியலா பார்ப்போம். இந்தியாவிலே கேரளாவில மட்டும்தான் 10th படிக்கிற பையனே அரசியலுக்குள்ள வருவான். இந்தியாவிலே கேரளாவில மட்டும்தான் +2 படிக்கிற பையனே போராட்டத்துக்கு தடியோட எடுத்துட்டு போராட்டம் நடத்துவான். காலேஜ் ஸ்கூல்லாம் வந்துட்டு கேம்பஸ்குள்ள பயங்கரமான அரசியல் சண்டை நடக்கும். இங்க ரூட் சண்டை இதெல்லாம் நடக்குது இல்ல, அதெல்லாம் தாண்டி அங்க அரசியல் சண்டை நடக்கும். அப்பேரியான கூட்டம் விஜய்க்காக அங்க ஓட்டு போட போதுன்னு இவர் அவுத்து விடுறாரு. அந்த பையன், அவன் யாருன்னே தெரியல, கேட்டா மலையாளம் பேசுறான், அவன் கேரளா ரிசர்ச் பண்ணிட்டு வந்தானா. இப்ப நீ இங்க மலையாளிய எப்படி சென்னையில இருக்க 2.5 லட்சம் மலையாளி வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு இப்பயே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றான். எங்க நீ இப்படி எல்லாம் ஒரு கூட்டத்தை வச்சு தனியா பேச வைக்கிறல்ல, இங்க நீ வந்து சொல்லு பார்க்கலாம், ஓணம்க்கு வந்து தமிழ்நாட்டுல லீவ் எல்லாம் விட முடியாது ஸ்கூல் பசங்களுக்கு சொல்லு பார்க்கலாம். இல்லைன்னா நீ மலையாளிஸு தெலுங்கர் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு வெளியில போன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லிருவியா நீ? கொஞ்ச நாள் முன்னாடி அப்படிதான் சின்ன பசங்களை வச்சு இலவசத்தை ஒழிக்கணும், ஓசி வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், 1000 ரூபாய் வேண்டாம்லாம் கோஷம் கொடுக்க வைக்கிறீங்க. உங்களோட தேர்தல் அறிக்கையில அறிக்கையில நான் ஆட்சிக்கு வந்தா இலவச பஸ் உடனடியாக ரத்து செய்யப்படும். எங்க அறிவி? தைரியம் தான் அறிவிங்க பார்க்கலாம். மாதம் 1000 ரூபாய் தரமாட்டோம், அடுத்த மாசத்துல இருந்து 1ஆம் தேதியில இருந்து வராதுன்னு அறிவிங்க. தேர்தல் வாக்குறுதியில நீ எப்ப அந்த பிரிண்ட்ல அதை வச்சு உள்ள போய் சர்க்குலேட் பண்றியோ, உங்களுடைய அரசியல் அந்த வரலாறே முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், உங்களோட அரசியல் சாப்டரே க்ளோஸ். மக்களுடைய அடி வயிற்றுல கை வைக்கிறதுக்கு சமம் அது. இல்ல, அவங்க அருண்ராஜ் என்ன சொல்ல வந்தாருன்னா, இது வேணாங்க, அந்த 1000 ரூபாய் தியாகம் பண்ணுங்க, நல்ல வேலை வாய்ப்பு, ஃபேக்டரிஸ் கேளுங்க, நல்ல தொழில் வளர்ச்சி கேளுங்க, ஒரு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, எஜுகேஷன், மெடிக்கல், அந்த மாதிரி கேளுங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாட்டுல இல்லையா? இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 1000 ரூபாய் கொடுத்து உங்க கண்ணை தொடச்சிட்டு பின்னாடி பல லட்சக்கணக்கான கோடி ஊழல்லாம் நடக்குது. அதை தான் கேட்கணும். இங்க ஊழல் நடக்குதுன்னு கேட்கலாம், நியாயம், நானும் ஒத்துக்கிறேன். இங்க ஊழல் நடக்குது, இல்லைன்னு மறுக்கல. இங்க வந்து பல பிரச்சனைகள் இருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக இலவசத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஐயக்கியத்தனம். நம்ம என்ன கேட்கிறோம், ஊழல் நடக்குது, ஆனா அதை நம்ம கேள்வி கேட்கிறோம். இங்க வளர்ச்சியே இல்லைன்னு சொல்றதை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? வளர்ச்சி இருக்கு, ஆனா இன்னும் மேம்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறது நியாயமா இருக்கும். இந்தியாவிலேயே இந்த பீரியட்ல மட்டும் பொருளாதார ரீச்னு பார்த்தா தமிழ்நாடு தான் பீக்ல இருக்கு. பொருளாதாரத்துல தமிழ்நாடு முன்னேறி போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லல, திமுக சொல்லல, மத்திய பாஜக சொல்லுது. திமுகவோட எதிரியான பாஜக சொல்லுது. பொருளாதாரத்துல முந்தைய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லுது. கல்வியில முந்தைய மாநிலம் தமிழ்நாடுன்னு பாஜக சொல்லுது. வேலை வாய்ப்புகள்ல முந்தைய மாநிலம் தமிழ்நாடுன்னு பாஜக சொல்லுது. மருத்துவத்துல முன்னிலையில இருக்கிறது தமிழ்நாடுன்னு பாஜக சொல்லுது. அப்ப இது எல்லாமே சொல்றது அவங்க தானே, ஒன்றிய அரசு தானே சொல்லுது. இங்க இப்ப இதெல்லாமே மேம்படுத்தணும்ன்ற ஒரு வாதம் தான் வைக்கணுமே தவிர, இந்த மக்களுக்கு கொடுக்குற நலத்திட்டங்கள்லாம் நீங்க வாங்காதீங்க, தியாகம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன திரும்ப கேட்க தோணும்? விஜய் தியாகம் பண்ணுவாரா? பாலவாக்கத்துல இருந்து குடிசை வீட்டுல இருந்து வாழுவாரா? விஜய் எத்தனை நாளைக்கு கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்காரு? விஜய் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாரு? விஜய் எத்தனை தட்டு எடுத்துட்டு போய் சத்துணவு சாப்பிட்டுருக்காரா? விஜய் பஸ் பாஸ்ல போயிருக்காரா? விஜய் லேப்டாப் யூஸ் பண்ணியிருக்காரா, கவர்மெண்ட் லேப்டாப்ப? விஜய் ரேஷன் கடைக்கு போயிருக்காரா? அப்ப எதுவுமே அனுபவிக்காத உங்களுக்கு எல்லாம் அதை பத்தி தெரியாது. இன்னைக்கு மிடில் கிளாஸ் மக்கள், கஷ்டப்படுற மக்கள் இருக்கா, அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்க? ஆமா, புரிஞ்சுக்கணும்.
நீங்க இலவச திட்டங்களை படத்துல வேணா சும்மா பேருக்கு ஒழிச்சிட்டு வரலாம். சர்க்கார் படத்துல மிக்சி தூக்கி போறது அதெல்லாம் ஒழிக்கலாம். அதெல்லாம் சினிமாவில் நல்லா இருக்கும். நிஜ வாழ்க்கையில் நீங்க தேர்தல் வாக்குறுதியில வச்சீங்கன்னா உங்க அரசியல் சாப்டர் க்ளோஸ். ஓப்பன் சேலஞ்சா சொல்றேன். கண்டிப்பா. இதெல்லாம் இந்த வரிசையில பார்க்கும்போது இதெல்லாம் யாரு சொல்லி பேசுறாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நாங்க கேள்விப்பட்டது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஆதவ் அர்ஜுனாவுக்கும் விஜய்க்குமே பேச்சுவார்த்தை இல்ல. ஆமா. இவ்வளவு வருஷமா ரொம்ப மேடைகள்ல ஹக் பண்ணிப்பாங்க, அன்பா பேசிப்பாங்க. ரொம்ப ஒண்ணு மண்ணாதான் இருந்தாங்க. அந்த விகடன் மேடையிலேயே பார்த்தோம், ஹக் பண்றதா இருக்கட்டும், இந்த சிறப்பு பொதுக்கூட்டத்திலேயே இருக்கட்டும்ன்றப்போ, இன்னைக்கு திடீர்னு பேச்சுவார்த்தை இல்லைன்றதை யாராலையும் நம்ப முடியல. அது ரூமர் தான் தோணுது. இல்ல உங்களுக்கு என்ன தோணுது? அதான் உண்மையா? அண்ணாமலை எப்படி பாஜக ஏவி விட்ட ஏஜென்ட்டோ அந்த மாதிரி பாஜக ஆதவ அர்ஜுனாவை தாவேகாவை ஏவி விட்ட ஒரு ஏஜென்ட் தான். இந்த பிரச்சனையை ஸ்டேட்டுக்குள்ளேயே தீர்த்து இருந்திருக்கலாம். கரூர் ஸ்டாம்பீட நான் உங்களை காப்பாத்துறேன் தலைவரே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறதுலே அதிகமா ரொம்ப தூரம் ஓடினது ஆதவ் தான். டெல்லி போனாரு. ஆதவ் எங்க போனாரு, யாரை பார்த்தாரு, என்ன பேசினாருன்னு யாருக்கும் தெரியாது. முன்ஜாமீன் கேட்கிறாரு, வழக்கு அங்க போடுறதுக்கு இவர் போகணும்னு அவசியம் இல்லை. வழக்கறிஞர்களை மட்டும் அனுப்புனாலே போதும், போன்ல பேசினாலே போதும், முடிஞ்சிடும். நேர்லயே போய் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு பாஜக பேசி இந்த வழக்கை சிபிஐட்ட மாத்தி விட்டாரு. இப்ப ஆதவுக்கு முன்னாடி இருக்கிற முதல் வேலை என்னன்னா, தாவேகாவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கூட்டு வந்து விட்டுறணும். அதுதான் அவரோட அசைன்மெண்ட். அதான் அவரோட அசைன்மெண்ட். இதுக்கு முன்னாடி கொடுத்த அசைன்மெண்ட் ஃபெயிலியர். விசிகாவை தாவேகாவை கூட்டு வர அசைன்மெண்ட் ஃபெயிலியர். இந்த அசைன்மெண்ட்டையாவது ஒழுங்கா பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்ப இந்த பிரச்சனைகள் கரூர் ஸ்டாம்பீடுக்கு அப்புறமா ஒரு மாசமா இவங்க எல்லாருமே சைலண்ட், படு சைலண்ட். மகாபலிபுரத்துல அவசர அவசரமா ஏற்பாடுகள் நடக்குது. அதுவுமே எதுக்காக நடக்குது அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தேவர் ஜெயந்தி. தேவர் ஜெயந்தியே ஒரு அரசியல் கட்சி புறக்கணிக்குது, ஒரு அரசியல் கட்சியே போகல அப்படின்னா அவங்களால தென் மாவட்டங்கள்ல போய் ஓட்டு கேட்க முடியாது. அது ஒரு முக்கியமான நிகழ்வா இன்னைக்கு அரசியல்ல மாறிடுச்சு. அப்ப இந்த தேவர் ஜெயந்திக்கு முன்னாடி நாம இங்க வெளியில வரணும், நம்ம நார்மல் ஆயிட்டோம் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமா அப்படியே வேகமா பண்ணாங்க. அதுலயும் ஒரு கிரிமினல் புத்தி என்னன்னா, மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டலை 4-வே சம்திங் ஏதோ ஒரு ஹோட்டலை சூஸ் பண்றாங்க. அந்த ஹோட்டல்ல அடுத்த நாள் சிஎமோட ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. எப்பவுமே பொதுவா ஒரு ஸ்டேட்டோட சிஎம் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு இடத்துல நடத்துறாங்கன்னா 2 நாள் முன்னாடி அந்த இடத்த வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பாம் ஸ்குவாட் வந்துரும், ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க, இதெல்லாம் பண்றாங்க. வேணுக்குனே முன்னாடி நாள் கேக்குறாங்க. இப்ப காவல்துறை என்ன செய்யும்? முடியாதுன்னு தானே சொல்லி ஆகணும். சொல்லிட்டா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? இல்ல திமுக இடம் தரல அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க, கூச்சமே இல்லாம சொல்லுவாங்க. சரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க இதுலயே அரசியல் பண்ண போய் தொலை எடுத்துட்டு போ அப்படின்னு நடத்திட்டாங்க. வேணுக்குனவே 9 மணி நேரம் அந்த ஈவெண்ட்டை நடத்தினாங்க. விஜய் இது வரைக்கும் அரசியலுக்கு வந்த 1.5 வருஷத்துல 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஈவெண்ட்ல இருந்ததே கிடையாது. 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு ஈவெண்ட்ல இருந்ததே கிடையாது. தடவையா 9 மணி நேரம் திட்டமிட்டே அதுக்குள்ள இருக்காரு. அப்ப அந்த 9 மணி நேரம் கழிச்சு போனதுக்கு அப்புறமா தான் விடிய அங்க ஆர்ச்சி கட்டுறது எல்லாமே அடுத்ததான் இந்த கேம்பெயின்ல நடக்குது. திமுக பயிற்சி எல்லாம் நடக்குது. இதை நடத்தி முடிச்ச உடனே 2 நாள்ல தேவர் ஜெயந்திக்கு படையை அனுப்பிச்சு விடுறாரு. இவர் ஒருவேளை அந்த டீம் அன்னைக்கு போகலன்னு வைங்களேன், இந்த மகாபலிபுரம் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம எதுவுமே இந்த ஐடியா எல்லாம் வராம இவங்க இருந்தாங்கன்னா தென் மாவட்டத்துல ஓட்டே கேட்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்துல ஓட்டு கேட்க போகும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியும், ஆர்பி உதயகுமாருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும், வரலாறு பேசும். அப்ப அந்த மக்களை புறக்கணிக்க முடியாது அப்படின்னு ஜான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலியமா உடனே போயிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுல இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு ஜான் சொல்லிட்டாரு, ஆதவ் பேச்சை கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது, சிபிஐட்ட வழக்கு போயிருச்சு, இனிமே என் கண்ட்ரோல் இல்ல, இனிமே நான் சொல்றது கேட்டா ஏதோ 2-3 நடக்க வாய்ப்பு இருக்கு, இதுக்கு மேல என்ன பண்ணாதீங்கன்னு ஸ்ட்ரிக்டா பேசணுன்னே சரி நீங்களே சொல்லுங்கன்னு விஜய் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப ஆதவ் ஒரு வாரமா பேச்சுவார்த்தையே இல்லை விஜய்க்கும் அவருக்கும். பொதுக்குழு நடக்கும்போது காலையில ஆதவ் 2 கண்டிஷன் போடுறாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இந்த 41 பேருடைய போட்டோ வச்சு நாம இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றணும்னு சொல்லி ஜான் சொல்றாரு. அத ஃபர்ஸ்ட் கண்டிஷனா ஆதவ் நிராகரிக்கிறார். வைக்க கூடாது, இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடும், 1 மாசம் ஆயிடுச்சு, வைக்க கூடாது ஆனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விஜயும் சரின்றாரு. ஆனா செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஜான் சொல்றத ஓகேன்றாங்க. வைக்கலாமே, போட்டோ தானே, அஞ்சலி தானே, வைக்கலாமே, நல்லா இருக்குமே. இல்ல வைக்க கூடாதுன்னு ஜான் இவர் ஆதவ் சொல்லிடுறாரு. 2வது கண்டிஷனா ஆதவ் ஸ்ட்ரிக்டா சொல்றது என்னன்னா, இந்த பொதுக்குழுவுல பாஜகவை பத்தி மூச்சு கூட விடக்கூடாது, பாஜகன்ற பேரே வாயில வரக்கூடாது, எஸ்ஐஆர் பத்தி பேசவே கூடாது, வழக்கு சிபிஐட்ட இருக்கு, பேசக்கூடாது.
அப்படின்னு சொல்லிடுறாரு. விஜய் அதையும் பார்த்துட்டு சரி ஓகே. சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேருக்காவது பாஜக அடிச்சுட்டு ஆமா இருந்தாங்க. ஆமா. சம்பந்தமே இல்லாம சிறப்பு பொதுக்குழுன்ற பேர்ல ம். திமுக கண்டன எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு போயிருப்பானுங்க. ம், ம். இப்ப விஜய் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் அதுல பேசுவாரு. ஆதவோட ஸ்பீச் வந்து 45 நிமிஷம். விஜயை தாண்டி 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசியிருக்காரு. ம், இப்ப விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு அதுவும் ஒருமையில பேசுறது, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல போக ஆரம்பிச்சோடனே ரவுடி, ம். நான் காட்டுறேன்டா ரவுடி, எங்க தலைவரை தொட்டு பாடுறா, வீட்டுக்குள்ள வாடா, என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேச ஆரம்பிச்ச உடனே இவரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவன் ரொம்ப ஓவரா பேசுறான், ஆ, சரியில்லை ஆ. அப்படின்னு சொல்லிட்டே பதிவு பண்ணிட்டே போயிருக்கிறாரு. ம். இது ஜான் டீம் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருச்சு. இந்த நியூஸை விஜய் இப்படி சொன்னாருங்கிறத ஜான் டீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருச்சு. இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை பெருசா இல்ல. அதனாலதான் இவரு ஆதவோட சைடுல இருந்து எந்த ட்வீட்டும் வரல. ஆதவோட லாபிஸ் எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க. சோனியா, அருண்குமார், ம். அப்புறம் இன்னும் ஒரு 2, 3 பேர் எல்லாமே சைலண்ட் ஆயிட்டாங்க. எல்லாம் கப்சிப்னு ஆயிட்டாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். சரி ஓகே. இப்ப யாரோட கை அங்க அதிகமா ஓங்கி இருக்குன்னா ஜானோட கை தான். ஜானோட கை தான். அதனாலதான் விஜய் இப்போ இந்த 2 வாரமா விஜயோட ட்விட்டர் பேஜ் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஆமா. அறிக்கையா தள்ளுவாரு. ம். முன்னாடி வரைக்கும் 3 மணிக்கு எந்திரிச்சு அறிக்கை விட்டுட்டு இருந்தவர் இப்ப நிறைய அறிக்கையா விட ஆரம்பிச்சிட்டாரு. ம். இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை, அறிவு திருவிழாவா அது இதுன்னு. நேத்து ஒரு அறிக்கை, ம். முந்தா நாள் பாம் பிளாஸ்ட் அது நடக்குது. அறிக்கை, ம். அறிக்கை, ஆளுக்கு அடிக்கிறாரு. தமிழ்நாட்டிலே ஆள் அறிக்கை விடுறாரு. அது என்ன ஏதுன்னே தெரியாது. பட்டுன்னு அறிக்கை விடுறாரு. ஆனா அந்த அறிக்கையை சொந்த கட்சிக்காரன் சாகும்போது விடல. அதான் ட்விஸ்டே நம்ம. அப்ப இது எல்லாமே சொல்லி கொடுக்கறது ஜான் தான். ஆதவுடைய கைகள் கொஞ்ச நாளைக்கு குறைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை. இறுதியா ஒரு கேள்வி. அடுத்த தேர்தல் நெருங்கிட்டே வருது. இன்னுமே அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கல. ஆல்மோஸ்ட் 45 நாட்கள் ஆயிருக்கு அந்த கரூர் சம்பவம் நடந்து. கடைசியாக பிரச்சாரம் பண்ணியே 45 நாட்கள் ஆகுது. பிரச்சாரத்துல அவரு ஜான் பேச்சை கேட்க போறாரா இல்ல ஆதவ் பேச்சை கேட்க போறாரா? என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க? ஊர் ஊரா போறாங்களா இல்ல ஏதாவது எம்டி கிரவுண்ட் போறாங்களா? என்ன பண்ண போறாங்க? இந்த உடல் உழைப்பு சம்பந்தமா வரும்போது மட்டும் விஜய் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும். மற்றபடி இந்த ஸ்டேஜ் ஸ்பீச், ஒரு நாள் ஈவெண்ட் அப்படியான விஷயங்கள்லாம் வரும்போதெல்லாம் விஜய் மத்தவங்க பேச்சை கேட்பாரு. கைப்புள்ள மாதிரி கேட்டுருவாரு. இந்த உடம்ப உழைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதெல்லாம் விஜய் பேச்சு தான் எல்லாரும் கேட்கணும். அதனாலதான் பிரச்சாரத்துல 3 இடத்துல ஸ்பாட் போட்டவர் 2 இடத்துல போதும். என்னால 3 பேப்பர்லாம் மனப்பாடம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே சரி அப்ப லேட்டா போங்க, பொறுமையா போங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பொறுமையா போய் வேணுங்கனே பெரம்பலூரை கட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 2 ஸ்பாட் தான். வாரம் 3 ஸ்பாட்னா அடுத்த வாரம் 2 ஸ்பாட் தான். அதுக்கு அடுத்த வாரம் மறுபடியும் 2 ஸ்பாட். அந்த மாதிரி சுருக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இதை மட்டும் பேசுங்க, எழுதி கொடுத்த பார்த்தே பேசுங்க அப்படின்னு. இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது இவங்க சில செய்திலாம் வருது. கோயம்புத்தூர்ல ஒரு ஹெலிகாப்டர் நிறுவனத்துல டெண்டர் பேசினாங்க, ஆனா அது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணாது அப்படின்னு உடனே அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு துபாயில போய் ஒரு கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. 1 வருஷத்துக்கு வாடகைக்கு ஹெலிகாப்டர் வேணும் அப்படின்னு. அதுவுமே எப்படின்னா குறைந்தபட்சம் 4 மாவட்டத்துல ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி விஜய் பேச வைக்கிறதுக்கு ஏற்பாடு. அப்படி எல்லாம் பேசினா அந்த எலெக்ஷன்ல நிக்க முடியுமா? மக்கள்கிட்ட ரீச் ஆகுமா? கமலஹாசன் அரசியல்ல இருந்து சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்தாரு. ஒத்த கால்ல அடிபட்டும் அந்த ஒரு பிக்கு ரொம்ப வைரல் ஆச்சு. ஒத்த கால்ல நின்னு பிரச்சாரம் பண்ணாரு. கால் அடிபட்டு பிராக்சர் ஆன பிளேட் வச்ச கால்ல ஒத்த கால்ல நின்னு பிரச்சாரம் பண்ணாரு அந்த வயசுலயும். உங்களுக்கு என்ன வயசு? இளம் தலைவர், சிங்கம் கிங்கம்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து இதுக்கே ஒரு சனிக்கிழமை பார்த்து அதுவும் சாயங்காலம் வரைக்கும் ஒப்பேத்தி பொறுமையா 2 மணி 3 மணிக்கு வெயில் இறங்கின உடனே மேலே ஏறி வந்து பேசுறது, இது எத்தனை நாளைக்கு நிலைக்கும்? இப்ப தேர்தல் பிரச்சாரம்னு வந்துட்டா எல்லா தலைவரும் பம்பரமா சொல்லுவாங்க. சீமான் கவர் பண்ணுவார். ஒரு வேனை எடுத்துட்டு அங்கேயே தூங்கி டக்கு 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 டக்குன்னு போவார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பெல்ட்டை கவர் பண்ணுவார். அந்த கட்சியில நிறைய பேர் இருக்காங்கனால அப்படி கவர் பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி ஒரு பெல்ட்டை கவர் பண்ணுவாரு. கூட இருக்க ஆளுங்கெல்லாம் கவர் பண்ணுவாங்க. முக்கிய அமைச்சர்கள் எல்லாரும் கவர் பண்ணுவாங்க. விஜய் கவர் பண்ணுவாரா? எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு வந்துட்டாரு. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அவரோட கேம்பெயின் எல்லாமே. பக்காவா பண்றாங்க. நீங்க பண்ணுவீங்களா? டெய்லி போவீங்களா? நீ உனக்கு சனிக்கிழமை லீவா பார்த்து உனக்கு கூட்டம் வரைக்கிற பேர் பெருமை இல்ல. வீக் டேஸ்லயும் உங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டம் வருது இல்ல, அதை நீ வர வைக்கணும். அதுதான் மேட்ரு. அப்ப நீங்க யார் யாருக்கு போட்டி அப்படின்னா பூத் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற திமுக தான் போட்டி. இவர் எலெக்ஷன்ல எக்ஸ்போஸ் ஆயிடுவாரு. எப்படி ஆர்கே நகர்ல தீபான்னு ஒருத்தவன் வந்து வெயில் அடிக்குது நான் உள்ள போறேன்னு ஓடி போய் உட்கார்ந்த உடனே அது ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி விஜய் வெயில்ல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. 100% எழுதி தரேன். வெயில்ல பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. சாயங்காலம் பண்ணுவாரு.
அதுவும் 2 தொகுதி அதிகபட்சம். அதுவும் மாவட்ட அளவுல 4 மாவட்டத்துக்கு கவர் பண்ணி 1. ஏன்னா ஜான் அவர் மண்டையை கழுவி இருக்கிறதே அப்படிதான். நீங்க வெளியவே வர வேணாம், நீங்க படுத்தே இருங்க, உங்களை சிஎம் ஆக்குறேன், நீங்க படுத்தே இருங்க போதும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மண்டையை கழுவி வச்சிருக்காரு. இப்ப திடீர்னு வேலை சொன்னா, என்னையா என்ன வேலை எல்லாம் சொல்லிற அப்படின்னு பேச்சு வரும். அதனால அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. இங்க மத்த எல்லாருமே ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், கீழ இருந்து வந்தவங்க. ரஜினி வெயில்ல நின்னு கேம்பெயின் பண்ணுவாரு. ரஜினி கீழ இருந்து கேம்பெயின் பண்ணுவாரு. ஏன்னா அவர்லாம் வந்து கீழ இருந்து அடிமட்டத்துல இருந்து வந்தவர், மூட்டை தூக்கி வந்தவர். அதனால அவருக்கு அது பெருசா இருக்கும். கமல்ஹாசன் வந்து பயங்கர சினிமாவிலே எஃபோர்ட் போட்டவர், பயங்கர எஃபோர்ட் போட்டவர். உடம்பையே மாத்தி அவரு எஃபோர்ட் போட்டிருக்காரு, அரசியல்ல போட்டிருக்காரு. அப்ப இவரெல்லாம் போடுவாரான்னு கேட்டா, பான் வித் சில்வர் ஸ்பூன். ரொம்ப எலைட்டான பரம்பரையில வந்தவர். வெயில் ஒத்துக்காது, மழை ஒத்துக்காது, ரொம்ப இதமான கிளைமேட் தான் ஒத்துக்கும். அதனால இவர் எப்படி பண்ணுவாருன்னு இவரே ரொம்ப ஈஸியா எக்ஸ்போஸ் ஆயிடுவார். இதுதான் நடக்க போகுது. ஓகே, பல்வேறு விஷயங்கள் பேசியாச்சு, விஜயோட நிலைப்பாடு எல்லாமே பேசியாச்சு. அடுத்த கட்டமா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு திரும்ப ஒரு நேர்காணல சந்திப்போம். இவ்வளவு நேரம் உங்க பேட்டி கொடுத்தது நன்றி. இதே மாதிரி நேர்காணல சந்திப்போம். நன்றி.